அழகான காட்டில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு சின்ன எறும்பு, மற்றொன்று பெரிய வலிமையான யானை. அவர்களின் உருவம் முழுவதும் வேறுபட்டிருந்தாலும் அவர்களின் நட்பு மட்டும் காட்டையே மகிழ்ச்சி கொள்ள வைத்தது. எறும்பு மிகவும் குட்டியானது, ஆனால் அதன் மனம் நிறைந்த உழைப்பும் புத்திசாலித்தனமும் அதை காட்டில் உள்ள எல்லா உயிர்களும் விரும்பும் விதத்தில் வைத்தது. மற்ற பக்கம் யானை பெரியது, வலிமையானது, ஆனால் அதன் இதயம் எப்போதும் அன்பில் நிரம்பியது. ஒரு நாள் அந்த காட்டில் நடந்த ஒரு சம்பவம் அவர்கள் நட்பின் ஆழத்தையும் ஒவ்வொருவரும் கொண்டுள்ள தனித்தன்மையின் முக்கியத்துவத்தையும் காட்டிவிடுகிறது. காட்டில் ஒரு சிறிய மரப்பாலம் இருந்தது. அது எல்லா விலங்குகளும் ஆற்றை கடக்க பயன்படுத்தும் ஒரே வழி. அந்த பாலத்தின் வழியே தான் அவர்கள் தண்ணீர் குடிக்கவும் சென்றார்கள். ஆனால் ஒரு காலை அந்த பாலம் பழுதடைந்து உறைந்து விழுந்தது. அதை பார்த்த விலங்குகள் கவலைப்பட்டன. ஆற்றை கடக்க முடியாவிட்டால் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை எப்படி சேரப்போகிறார்கள்? அந்த நிலையில்தான் எறும்பும் யானையும் தங்கள் நட்பின் உண்மையான வலிமையை காட்டினார்கள். யானை பெரிய மரக்கட்டைகளை எடுத்து தூக்கி அமைத்து பாலத்தை சீர் செய்ய உதவியது. அதன் வலிமை அந்த பாலத்தை மீண்டும் நிலையாக நிற்க செய்தது. அதே நேரத்தில் எறும்பு மிகவும் சிறியதாக இருந்தாலும் அது செய்யும் பணி அதைவிடச் சிறியது இல்லை. பாலத்தின் கீழே உள்ள நுணுக்கமான சிறிய இடங்களை கவனித்து சிறிய குழிகளை மண்ணால் நிரப்பி பாலத்தை முழுமையாக பலப்படுத்தி உதவியது. பெரிய யானையின் வலிமையும் சின்ன எறும்பின் புத்திசாலித்தனமும் இவை இரண்டும் சேர்ந்து அந்த பாலம் மீண்டும் வலுவாகவும் பாதுகாப்பாகவும் ஆனது. பாலம் சீரானதும் அந்த காட்டு உயிர்களுக்கு மீண்டும் நிம்மதி திரும்பியது. அவர்கள் அனைவரும் தண்ணீர் குடிக்க சென்றார்கள். காட்டில் சந்தோஷம் மீண்டும் பூர்த்தியானது. அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு அழகான உண்மை நமக்கு புரிந்து கொள்வது எளிது. நண்பர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தனித்தன்மை இருக்கிறது. ஒருவர் செய்யும் சிறிய உதவி கூட மற்றொருவரின் பெரிய உதவியுடன் சேர்ந்து உலகையே மாற்றும் ஒரு வலிமையாக மாறலாம். எறும்பும் யானையும் போல நாம் எவ்வளவு வேறுபட்டவர்களாக இருந்தாலும் நட்பு, அன்பு, மற்றொருவருக்கு உதவ வேண்டுமென்ற மனம் இவை எல்லாம் சேர்ந்து எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். இந்த கதையின் முடிவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது நெஞ்சில் பதிய வேண்டிய ஒன்று. நாம் எவ்வளவு சிறியவர்கள் போல தோன்றினாலும் நம் செயல் யாருக்காவது பெரிய மாற்றத்தை தரக்கூடும். அதுதான் எறும்பும் யானையும் நமக்கு கற்றுக் கொடுத்த அழகான இனிமையான உண்மை. இந்த மாதிரி அழகான கதைகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் தயங்காமல் என்னுடைய குட்டி ஸ்டோரி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த கதைகள் பிடிக்கும் என நினைத்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய சிறந்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டி ஸ்டோரி வேர்ல்ட்.